வெல்கம் பெங்களூர் டு சேலம். இன்றைக்கி வீட்டிலே ஸ்பாஞ்சியான சாஃப்டான ஒரு கேக் செய்ய போகிறேங்க. கேக் வேண்டான்னு சொல்கிறவங்க யாருமே கிடையாது. பிரியாணிக்கு நெக்ஸ்ட்டு கேக்கு தாங்க உலகத்திலே முதல் 2வது இடம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கேக்குனால் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸு. இது நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாம், கடைக்கு போகணுன்னு அவசியமே இல்லை. இப்போ பாருங்கள், அவகோடா ஃப்ரூட்ஸ் வச்சு தான் நான் செய்ய போகிறேன். இதை பட்டர் ஃப்ரூட்ஸுன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப பட்டர் போலவே டேஸ்ட் இருக்கிறதுனால நான் சர்க்கரையும் அதையும் வச்சு நான் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன் மேல் பூச்சா. இப்போ நான் இதை அரைச்சிக்க போகிறேன். ஃப்ரூட்டையும் சர்க்கரையும் அரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு. அதுக்குள்ளே என் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. இப்போ நான் மைதா மாவு ஒரு 150 கிராம், 100 மில்லி ஆயிலுங்க, இப்போ 2 முட்டை, சர்க்கரை ஒரு 150 கிராம், இது ரவை 150 கிராமுங்க எடுத்தாச்சு. இப்போ க்ரீம் பண்ணி வச்சுருக்கிற அவகோடா பேஸ்ட்டு, அப்புறம் பேக்கிங் சோடா. ஃபஸ்ட்டு நம்ம ரவையை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. அதோட சர்க்கரையும் அரைச்சிக்கணும், 2 முட்டையும் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம பீட் பண்ணுறத விட இந்த மாதிரி முட்டையை இதிலே போட்டோம்னா நல்லா சாஃப்டாக வரும் கேக்கு. இப்போ 2 முட்டை அதுக்கு போதுங்க, அந்த அளவு இருந்தாவே போதும். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி வச்சு ஒரு பாத்திரத்தில் போட்டாச்சு. இப்போ 100 மில்லி எண்ணெயும் அதில் போட்டு பீட் பண்ணணும். நல்லா பீட் பண்ணிவிட்டு பிறகு மைதா மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதில் கலந்துக்கணுங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம கலந்துக்கணும். நல்லா பீட் பண்ணிவிட்டு சோடா, பேக்கிங் சோடாவும் அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour 1 hourங்க நம்ம இதை ரெஸ்ட்டில் விட்டுறணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஒரு சாஃப்ட்னஸ் நமக்கு கிடைக்கும். அப்படியே நான் ஒரு 1/2 hour தான் விட்டேன். இப்போது ஒரு பாத்திரங்க, இது குக்கர் பாத்திரம் தான், இதுக்காகவே நான் வச்சுருக்கேன். அதாவது கைப்பிடி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பேக்கிங் பண்ணுறதுக்காக இதை வச்சுருக்கேன். இதில் நம்ம பீட் பண்ண மாவை இதில் சேர்த்திடலாம். இப்போ கொஞ்சம் மாவை அப்படியே தடவி விட்டுட்டு இப்போ பீட் பண்ண மாவை இதில் நம்ம சேர்த்துட வேண்டியது தான். சேர்த்துட்டு நம்ம ஸ்பூன் போட்டு ஈவனாக பண்ணிடணும். அவ்வளோதாங்க. இது ஒரு 1/2 hour ஊறிடுச்சு இந்த மாவு. இப்போ நாம் ஒரு பெரிய குக்கர் எடுத்து ஹீட் பண்ணணுங்க, அடுப்பில் வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் ஹீட் பண்ணணும். மூடிட்டு தான் ஹீட் பண்ணணும் அதை. அப்புறம் நல்லா ஹீட் ஆன உடனே கவகவன்னு நல்லா ஒரு ஹீட் ஆகணும். பிறகு நாம் அதில் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி, நம்ம பாத்திரம் வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் மாதிரி அதில் வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம பீட் பண்ண அந்த மாவு, கேக் மாவு இதில் வச்சுட்டு குக்கர் மூடிட வேண்டியது தாங்க. சிம்மில் தாங்க வச்சுருக்கணும். இந்த ஹீட்டே போதும். மேலே இது போடக்கூடாது, வெயிட்டர் போடக்கூடாது. இப்போ பாருங்கள், 45 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா நல்லா உப்பி வந்திருக்குது. இப்போ நம்ம கத்தி போட்டு ஓரமாக இந்த மாதிரி நம்ம இது பண்ணிடலாம். தனியாக வர மாதிரி நம்ம இது நோண்டி இது பண்ணிக்கணும். அப்படியே நல்லா ஒரு சாஃப்ட்னஸ்ஸாக நல்லா நாம்ளே வீட்டில் செஞ்சுக்கலாங்க. விதவிதமாக நம்ம கேக் செஞ்சிடலாம். ரொம்ப கஷ்டமெல்லாம் பட தேவையே இல்லை. அதாவது நிறைய பேர் ஏழை மக்கள் இருக்கிறாங்க, கேக் கூட வாங்கி சாப்பிடாதவங்க கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. இதை பார்த்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இல்லைங்களா? வீட்லேயே நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். கேக்கு வாங்காமல் அழுதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, கேக் வாங்கி கொடுக்கலையேன்னு சொல்லிவிட்டு. அதை வீட்லேயே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். எனக்கும் அந்த மாதிரி ஆகிருக்குதுங்க. கேக்கு வாங்கி கொடுக்காம நான் ஒரு நாளெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணிக்க நாட்களெல்லாம் கூட இருக்குது. அது ஒரு காலங்க. இப்போ நான் பாருங்கள், திருப்பியாச்சு. இப்போ நடுவில் அதை 2ஆக கட் பண்ண போகிறேன். கட் பண்ணிவிட்டு அங்கே அந்த அவகோடா பேஸ்ட்டு, பட்டர் ஃப்ரூட் பேஸ்ட்டை அதில் அப்ளை பண்ணுறதுக்காகத்தான்.
அவகோடா பேஸ்ட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஹெல்த்தியும் கூட உடம்புக்கு. அது நம்ம வந்து இந்த மாதிரி கேக்கில் நம்ம அப்ளை பண்ணி சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நமக்கு ஒரு ரிச் டேஸ்ட்டு அதில் கிடைக்குங்க. இப்போ நல்லா அதில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மேல் பூச்சாவும் இந்த அவகோடா பேஸ்ட்டு பூசிடலாம். நல்லா பூசிட்டு அவ்வளோதாங்க. இதில் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த அவகோடா கலந்த ஒரு கேக்கு. என்ன கேக் வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம இது தான்னு இல்லை, எப்படி வேணாலும் நம்ம கேக்கை ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை கட் பண்ண போகிறேன். கட் பண்ணிவிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நடுவில் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாக அவ்வளோ நல்லா இருக்குது. இது கலர் வந்திருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க.